Dear cuties, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்கார். Today I'd like to give a brief idea regarding the tools of DNA recombinant technology, especially about the restriction enzyme. இந்த வகுப்பிலே நான் இணைக்கப்பட்ட DNA உருவாக்கம் அதற்கு பயன்படக்கூடிய அடிப்படை கருவிகள் என்ன என்பதை பற்றியும் அதில் மிக முக்கியமாக ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் என்று அழைக்கப்படுகின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்களை பற்றியும் கூற இருக்கின்றேன். You know what is DNA recombinant technology or genetic engineering? Introducing new gene and altering the genome of an organism is said to be gene manipulation or DNA recombinant technology or genetic engineering. ஒரு உயிரினத்தின் உட்புறத்தே ஜீனினை செலுத்தி அதனுடைய ஜீனோமை மாற்றி அமைத்தோம் என்றால் அதை மரபு பொறியியல் அல்லது இணைக்கப்பட்ட டிஎன்ஏ உருவாக்கம், டிஎன்ஏ recombinant technology என்று அழைப்பார்கள். So introducing new gene, ஒரு உயிரினத்தின் உட்புறத்தை ஜீனை செலுத்தி and altering the genome of an organism, அந்த உயிரினத்தின் ஜீனோமை மாற்றி அமைப்பதற்குத்தான் genetic engineering, மரபு பொறியியல் அல்லது DNA recombinant technology, DNA மறு சேர்க்கை தொழில்நுட்பம் என்ற பெயர். இதுக்கு என்ன வேணும்? What are the things, what are the tools we need for this technology? இதுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதுல ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை பத்தி ஒரு ஃபர்ஸ்ட் ஐடியா இன்னைக்கு தான் சொல்றேன். So what are the tools we need? One is restriction enzymes, second is polymerases, third is ligases, fourth is vectors, and finally the host organism. Restriction நொதிகள் வேணும், polymerase நொதிகள் வேணும், ligases DNA ligase நொதிகள் வேணும், vector கடத்தியாக பயன்படுவதற்கு ஏதாவது ஒன்று வேணும், and finally the host ஓவுயிரி தேவைப்படும். நம்ம அதெல்லாம் பத்தி இப்ப போல. Now we are going to learn about the restriction enzyme or restriction endonuclease. Restriction enzyme or restriction endonuclease is secreted by the bacterial species only. In the restriction enzyme or restriction endonuclease is லோகத்துல பாக்டீரியா மட்டும்தான் செக்ரேட் பண்ணுவோம். restriction enzyme exo endo வைக்க வேண்டாம். The main function of restriction enzyme is to cut the invading viral DNA into pieces. அதாவது பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய உயிரினத்திற்கு பாக்டீரியோஃபேஜ்னு பேரு. அவ்வாறு பாக்டீரியாவை அது தாக்கி அழிக்கின்ற சமயத்தில் பாக்டீரியாவின் புறத்தை நுழையக்கூடிய அந்த வைரஸின் டிஎன்ஏவினை சிறு சிறு துண்டுகளாக வெட்டுதல் தான் இதனுடைய பணி. அந்த பணியை அடிப்படையாக வச்சுட்டுதான் in molecular biology, in genetic engineering, we are using this restriction enzyme as molecular scissor. இது 1963ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது தான் அந்த நொதியின் துணை கொண்டு டிஎன்ஏவை நம்மால் வெட்ட முடியும் என்பதை கண்டுபிடித்தார்கள். So in biotechnology, in genetic engineering, this restriction enzyme acts as a molecular scissor. மரபு பொறியியலிலே பயோடெக்னாலஜியிலே இது என்னவாக பயன்படுகிறது? உயிர் தொழில்நுட்பத்திலே மூலக்கூறு கத்தரிக்கோலாக பயன்படுகிறது. First restriction enzyme isolated from the intestinal bacterium E. coli, the Escherichia coli, in the year 1963. The enzyme is EcoR1, restricting the growth of bacteriophage. So bacteriaவை தாக்கி அழிக்கக்கூடிய பாக்டீரியோஃபேஜ்களின் வளர்ச்சியினை தடுக்கக்கூடிய ஒரு பணியினை இது செய்தது. ஸோ அந்த EcoR1 அப்படின்னா அடுத்தது வர. அப்புறமா HIND2, HIND, HIND2 அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நொதியானது ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சே என்று அழைக்கப்படுகின்ற ஒன்றிலிருந்து ஒரு பாக்டீரியத்திலிருந்து பெறப்பட்டது. இது மாதிரி நிறைய நம்மளுக்கு கிடைச்சிருக்க என்சைம்ஸ், அதை பத்தி அப்புறமா வரும். இந்த HIND2 இருக்கா பாருங்க, HIND2 அப்படிங்கிற என்சைமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இட் ஆல்வேஸ் கட் டிஎன்ஏ மாலிகூல் at a particular point by recognizing a specific sequence of 6 base pairs. பின்னாடி palindrome நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம், அதை பத்தி விளக்குறேன்.
இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, ஹிண்ட் 2 எடுத்துட்டாலும் சரி, ஆர் ஈகோ ஆர் 1 எடுத்துட்டாலும் சரி, இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா டிஎன்ஏ பார்க்கும். டிஎன்ஏல ஒரு குறிப்பிட்ட பகுதியை ரெகனைஸ் பண்ணும், ஐடென்டிஃபை பண்ணும். அதுல 6 பேஸ் பேர்ஸ் இருக்கும் போத்தியோம்னா அதை பர்ஃபெக்டா ரெகனைஸ் பண்ணும். அண்ட் இட் ஹஸ் காட் தி எபிலிட்டி டு கட். அதை வெட்டும் திறனையும் பெற்றிருக்கும். More than 900 restriction enzyme isolated from 230 species of bacteria. இதுவரை கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் எதிலிருந்து பெறப்பட்டுள்ளன? 230க்கும் மேற்பட்ட பாக்டீரிய சிற்றினங்களிலிருந்து பெறப்பட்டுள்ளன. அந்த என்சைமுக்கு பேர் தரப்ப என்ன ஆர்டர்ல பேர் தராங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சின்ன கிளாஸ்ல நீ படிச்சதுதான். EcoR1. E represent Escherichia. CO represent the coli, genus name, the species name. Or represent the strain. ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க எஸ்ட்ரைன் ஆர் ஸ்ட்ரைன். சில பேர் ஸ்மூத் காலனி, வழவழப்பான காலனியை உண்டாக்கினால் அதற்கு எஸ்ட்ரைன் சொல்லுவோம். Some bacterial species form rough colonies. ஒரு சொரசொரப்பான ஒரு காலனி தொகுப்பினை உருவாக்குவார்கள். அதுக்கு ஆர் ஸ்ட்ரைன் பேர். So in the R, it will form rough colonies or the strain. And finally, one order in which the enzyme isolated. E. coli நிறைய enzyme isolate பண்ணிருக்கா. அது ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா அப்படிங்கிறதுக்கு ஒரு வரிசைப்படுத்துதல், அந்த வரிசைப்படுத்துதல் கொடுத்திருக்காங்க. So E represent the Escherichia, the genus name, பேரின பெயர். CO represent the coli, சிற்றின பெயர், the species name. Or represent the strain, எந்த வகையை சார்ந்தது. And one represent the Roman letter 1 represent order in which the enzyme is isolated. எந்த வரிசையிலே இந்த நொதியானது அதிலிருந்து பெறப்பட்டது அப்படிங்கறத வச்சு நான் சொல்றேன். So the restriction enzyme ஓட ரோல் மட்டும் மறந்துடாதீங்க. It has got the ability to cut the invading viral DNA into pieces. பாக்டீரியாவின் உட்புறத்தை நுழையக்கூடிய வைரஸ்களின் டிஎன்ஏவை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அதை செயலிழக்க செய்வதுதான் இதனுடைய பணி. இதுல நியூக்ளியஸஸ் காமன் டேர்ம் தருவோம். அந்த நியூக்ளியஸஸ் ரெண்டா பிரிச்சிருக்கா. One is the exonucleases, another is the endonucleases. First இருக்கிறது exonuclease ன்னு சொல்லுவோம். Second the endonuclease ன்னு சொல்லுவோம். Exonucleases remove the nucleotides from the ends of the DNA. The DNA strand இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த DNA strand இருப்பா, DNA is made up of 2 helices or 2 strands. DNA என்பது 2 இழைகளால் ஆனது. இந்த இழைகளின் விளிம்பு பகுதியிலே வெட்டியது என்றால் அதற்கு exonuclease பேர். நான் கொடுத்துப்பா, remove nucleotides from the ends of the DNA. நியூக்ளியோடைட்லாம் தெரியும் உங்களுக்கு, இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். நியூக்ளியோடைட் is a combination of nitrogenous bases, sugar and phosphate. First nitrogenous base combines with sugar to form a nucleoside. The nucleoside combines with the phosphate molecule to form a nucleotide. Adenine nucleotide, guanine nucleotide, thiamine nucleotide, cytosine nucleotide. Nucleotide is the nanoparticle of DNA, the structural and functional unit of DNA. இங்க நம்ம DNA எடுத்துக்கிறதுனால RNA nucleotides இருப்பான். Instead of thiamine, uracil is present. அப்ப நியூக்ளியோடைட்னா என்ன சொன்னோம்? இந்த இடத்துல exonucleases remove the nucleotide from the ends of the DNA. டிஎன்ஏவின் முனைப்பகுதியில் காணப்படுகின்ற நியூக்ளியோடைடுகளை வெட்டி எடுக்கும் திறனை கொண்டது. அப்ப நியூக்ளியோடைட்னா என்ன? நியூக்ளியோடைட் is a combination of nitrogenous base, sugar and phosphate. நைட்ரஜன் காரத்துடன் சர்க்கரையும் பாஸ்பேட்டும் சேர்வதன் மூலமாக கிடைப்பதற்கு நியூக்ளியோடைடு என்று பெயர். First, the nitrogenous base combines with sugar to form a nucleoside. முதலில் நைட்ரஜன் காரமானது சர்க்கரையுடன் இணைந்து நியூக்ளியோசைடு ஆனது உருவாகும். Then the nucleoside combines with the phosphate molecule to form a nucleotide. Nucleoside phosphate ஓட சேர்ந்தா nucleotide வருவா. இப்ப nucleotideல யார் இருக்கும்? Nitrogenous base, நைட்ரஜன் காரம், plus sugar, சர்க்கரை, plus phosphate. அத ஓரத்துல வெட்டிட்டுனா அதுக்கு exonuclease. Endonucleases cut specific position within the DNA.
அப்ப டிஎன்ஏ ஓரத்துல வெட்டாமல் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ல மத்தியிலே அல்லது இடைப்பட்ட பகுதியிலே எங்காவது வெட்டியது என்றால் அதுக்கு எண்டோநியூக்ளியஸ். எக்ஸோனா வெளியில இருக்கிறவால வெட்டுவாடா, எண்டோனா உள்ள இருக்கிறவால வெட்டுவாடா, அவ்வளவுதான் ஞாபகமே வெட்ட. ஓகேயா? அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நெகத்தை வெட்டினேன்னு வச்சுக்கோயே, அது எக்ஸோன்னு வச்சுக்கோயே. இந்த விரலுக்கு நடுவுல வெட்டி எடுத்தேன்னு வச்சுக்கோயே, அதுக்கு எண்டோன்னு பேர். இதுல ஜெனரலி 1, 2, 3, அதாவது இங்க எடுத்துட்டேன்னா டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படின்னு 3 எண்டோநியூக்ளியஸ் இருக்கா. அதுல டிஎன்ஏ recombinant டெக்னாலஜியில predominantly used endonucleases type 2. இந்த டிஎன்ஏ recombinant டெக்னாலஜி என்று அழைக்கப்படுகின்ற இணைக்கப்பட்ட டிஎன்ஏ உருவாக்க தொழில்நுட்பத்திலே பொதுவாக டைப் 2 என்று அழைக்கப்படுகின்ற எண்டோநியூக்ளியஸ் தான் பெரும்பான்மையாக பயன்படுத்தப்படுகிறது. சோ இதை ஞாபகம். அப்ப ஓரத்துல வெட்டினால் எக்ஸோநியூக்ளியஸ், மையப்பகுதியில் எங்காவது வெட்டினால் அதுக்கு என்ன பேரு? எண்டோநியூக்ளியஸ். பெரிஃபரல் ஏரியால கட் பண்ணுவா, இன் பிட்வீன் ஏரியால கட் பண்ணுவாங்கிறத ஞாபகம். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கா. என்சிஆர்டில ஸ்டேட் போர்ட்ல இதை கொடுத்துருக்கா. சோ அதை பத்தியும் உனக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கணும், அதுக்காக அதையும் இங்க கொடுத்துருக்கா. See this. இதுக்கு எப்படி கட் பண்றதுன்னு பேசிஸா வச்சு இங்க கொடுத்துருக்கான். Type 2 restriction enzymes which are used in DNA recombinant technology. The DNA recombinant technology la use ஆகக்கூடிய type 2 restriction enzyme அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கொடுத்திருக்கான். With source, your length. முன்னாடி இருக்கிறது enzyme ஓட name. Second இருக்கிறது from which bacterium it is isolated. Third எடுத்ததுல இது எப்படி கட் பண்ணும். Either it form blunt ends or sticky end. Blunt end அப்படின்னு சொல்ற சமயத்துல மழுங்கிய முனை என்று கூறுவார்கள். ஸ்டிக்கி எண்ட் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒட்டும் முனைகள் என்று கூறுவார்கள். இது எப்படி கட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். கொஞ்சம் நல்லா கவனி. சாரி, தெரியும் நினைக்கிறேன் குட்டி, கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, all-one restriction enzyme isolated from Arthobacter nucleus அப்படிங்கிற ஒன்று isolated. DNA is made up of 2 strands. One strand it is 5 prime 3 prime in nature. In the opposite strand it is 3 prime 5 prime in nature. That's the நீங்க பாருங்க. இப்போ இந்த this Arthobacter nucleus from this bacterium L1 என்று அழைக்கப்படுகின்ற restriction நொதியானது பெறப்பட்டது. So L1 obtained from the bacterium Arthobacter nucleus. இங்க பாருங்க, DNA ல 2 strand இருக்கா. First strand எடுத்துட்டீங்கன்னா இந்த 5 prime adenine guanine cytosine thymine இருக்கு. ஆப்போசிட் ஸ்ட்ராண்ட்ல பாரு thiamine cytosine guanine adenine இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். Adenine always pass with thiamine, guanine always pass with cytosine. A purine base always pass with the pyrimidine base, and the pyrimidine base always pass with the purine base. Adenine எப்பொழுதும் thymine உடன் தான் சேரும், guanine எப்பொழுதும் cytosine உடன் தான் சேரும் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த என்சைம் என்ன பண்ணுவான்னா, இதுக்கு பேர் recognition sequence னு பேர். Each and every restriction enzyme has got the ability to recognize a particular DNA sequence in the strand. இந்த பெரிய DNA இழையிலே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படுகின்ற அந்த சீக்வென்ஸ் இருக்கு பாருங்களேன், நைட்ரஜன் கான சீக்வென்ஸை கண்டுபிடிக்கும் திறனை பெற்றிருக்கும் அந்த பகுதியை போய் தான் வெட்டும். இது மாதிரி எவ்வளவு இருக்கான்னு சொன்னேன், more than 900 restriction enzyme, 900க்கும் மேற்பட்ட restriction enzyme, 230. It is obtained from 230 bacterial species. இப்ப இந்த என்சைமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த சீக்வென்ஸ் AGCT TCGA அப்படிங்கிற சீக்வென்ஸை ரெகனைஸ் பண்ணும். ரெகனைஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா, 2 ஸ்ட்ராண்ட்லயும் மேலையும் கீழையும் சேம் பிளேஸ்ல கட் பண்ணும். It has got the ability to cut both strands. இது leading, sorry, இது 5 prime 3 prime 3 prime 5 prime னு வெச்சுக்கோங்களே. மேல எங்க கட் பண்றப்போ ஈக்குவலா கீழே அதே இடத்துல கட் பண்ணும். அது மாதிரி கட் பண்ற சமயத்துல இது மாதிரி கேப் வரும். இந்த கேப்புக்கு blunt end னு பேர். இந்த கேப்ல என்ன பண்ணுவோம், நமக்கு என்ன ஆசைப்படுறோமோ அந்த ஜீனை நம்மளால ஃபியூஸ் பண்ண முடியும். with the help of DNA ligase. எந்த ஜீனை நாம் சேர்க்க வேண்டுமோ இந்த இடத்திலே கேப்ல சேர்த்து DNA லைகேஸ்னால ஒட்டுவாங்க. அதுக்கு பேர் பின்னாடி ஸ்ப்ளைசிங்னு படிப்பேன், மூலக்கூறு ஒட்டுதல். அதெல்லாம் அப்புறம் வரேன். செகண்ட் பாருங்க,
BAMH1 அப்படிங்கிறது it is obtained from Bacillus amyloliquefasians. Bacillus amyloliquefasians liquid படிச்சிருப்போம், liquefasians என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பாக்டீரியத்திலிருந்து பெறப்படும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா it can recognize ஒவ்வொரு particular sequence recognize பண்ணும். இது யாருன்னா G G A T C C. இது 5 prime to 3 prime end. இங்க 3 prime to 5 prime end பாருங்க. C C T A G G. இது மாதிரி ஒரு recognize பண்ணும். இது என்ன பண்ணும்னா மேல 5 prime 3 primeல இங்க கட் பண்ணிதுன்னா ஆப்போசிட் சைடுல வேற ஒரு இடத்துல கட் பண்ணும். இங்க சேம் பிளேஸ்ல கட் பண்றப்ப you get blunt end. Some restriction enzyme has got the ability to cut DNA on both strands, but different places. இங்க மேல இங்க கட் பண்ணிதுன்னா கீழே இந்த இடத்துல கட் பண்ணும். அப்ப என்ன ஆகும்னா அது மாதிரி கட் பண்றப்ப இது மாதிரி ஒன்னு ஃபார்ம் ஆகும், இது மாதிரி ஒன்னு ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். இந்த கேப்ல நம்மளால என்ன பண்ண முடியும்னா எந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எந்த ஜீனை நீ இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறியோ அந்த ஜீனை இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேர் ஸ்டிக்கி எண்ட்னு பேரு. முன்னாடி சொன்னது பிளண்ட் எண்ட்னா மழுங்கிய முனைன்னு பேரு. இது மாதிரி ஸ்டிக்கி வந்து எண்ட்னா ஒட்டும் முனைகள்னு சொல்லுவோம். ரெண்டு இடத்துலையும் we are in a position to introduce a foreign gene. இந்த இடத்துல நம்மால் அயல் ஜீன்களை உள்ளே செலுத்த முடியும். And we can fuse it with the help of DNA ligase. DNA ligase என்று அழைக்கப்படுகின்ற நொதியின் துணை கொண்டு அதனை ஒட்ட முடியும். அது மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பான் HAE3 Haemophilus egyptus என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஆர்கானிசம் பாக்டீரியத்திலிருந்து பெறப்பட்டது. இது என்ன பண்ணும் பாருங்க, GGCCCGG. இது 5 prime 3 prime end, இது 3 prime 5 prime end. இந்த மிடில் எப்படி கட் பண்ணும்? It can cut the DNA in the same place on both strands. ரெண்டு ஸ்ட்ராண்ட்லயும் ஒரே இடத்துல கட் பண்ற சமயத்துல இது மாதிரி கேப் வரும். This gap is said to be blunt end, மழுங்கிய முனை என்று அழைப்பார்கள். அதே மாதிரி Haemophilus H3 obtained from Haemophilus influenzae. எப்பவுமே இன்ஃபுளுன்சான்னு ஒரு டிசீஸ் கேள்விப்பட்டிருப்பேன். அதை இந்த இடத்துல ஞாபகம். இந்த Haemophilus influenzae என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பாக்டீரியத்திலிருந்து பெறப்பட்டது. இங்க பாருங்க A A G C T T 5 prime. Here 3 prime T T C G A A. இருக்கா? இங்க மேல இந்த இடத்துல கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்போசிட் ஸ்ட்ராண்ட் டிஃபரண்ட் பிளேஸ்ல கட் பண்ணும். சேம் பிளேஸ்ல கட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்? பிளண்ட் எண்ட் வரும். டிஃபரண்ட் பிளேசஸ்ல கட் பண்ணா ஸ்டிக்கி எண்ட் வரும். இந்த ஸ்டிக்கி எண்ட்ல we are in a position to introduce the foreign gene. இந்த ஒட்டு முனைகளிலே நாம் வேற ஒரு ஜீனை, அதற்கு சார்ந்த ஜீனை செலுத்த முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் EcoR1 obtained from the intestinal bacterium E. coli. Escherichia coli பாக்டீரியத்திலிருந்து பெறப்பட்ட EcoR1 எதை கட் பண்ணும் பாருங்க. 5 prime GAATTC. ஆப்போசிட்ல பாருங்க CTTAAG. இங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராண்ட்ல இங்க கட் பண்ணிட்டுனா ஆப்போசிட் ஸ்ட்ராண்ட்ல இந்த இடத்துல டிஃபரண்ட் பிளேசஸ்ல கட் பண்ணுவா. So you get sticky end. இங்க பாக்குறப்பயே உங்களுக்கு தெரியும், இது பேர் பாலிண்ட்ரோம் சீக்வென்ஸ்னு பேர். இந்த மேல ஸ்டாண்ட்ல பாருங்களே என்ன நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்கும், ஆப்போசிட் ஸ்டாண்ட்ல ரிவர்ஸா இருந்ததுன்னா அத பாலிண்ட்ரோம்னு சொல்லுவோம். So restriction enzyme has got the ability to cut a particular palindrome sequence. இங்க பாருங்க GAATTC. இதோட உல்டா இங்க இருக்கு பாருங்க GAATTC. இங்க பாருங்க AAAGCTT AAGCTT. இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். This is called the palindrome. இந்த மலையாளம்னு படிச்சிருப்பேன், ரிவர்ஸ்ல படிச்சா மலையாளம்னு வரும். அம்மா அப்படின்னு ஒரு லெட்டர் பாருங்க, ரிவர்ஸ்ல படிச்சா என்ன வரும்? அம்மா. அது மாதிரி இருந்தா அதுக்கு நம்ம பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இங்க ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்ன பண்ணணும்னா ஒரு பாலிண்ட்ரோம் சீக்வென்ஸை கட் பண்ணும். அடுத்தது ஸ்டிக்கி எண்ட் அப்படின்னா என்ன? ஒட்டும் முனைகள் அப்படின்னு அதுக்கு பேர் ஏன் வந்தது? நேம்டு so because they form hydrogen bonds with their complementary counterpart. இந்த இடத்துல கட் பண்ணியாச்சுல்ல, இந்த கேப்ல இருக்கிற இந்த நைட்ரோஜினஸ் பேஸ் என்ன பண்ணும்னா ஆப்போசிட்ல இப்ப இங்க டீன்னு வச்சுக்கோயே, ஆப்போசிட்ல ஏ வந்ததுன்னா அதோட ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணும். அப்ப ஹைட்ரஜன் பாண்ட் மூலமா அவ கனெக்ட் ஆகுது, ஒட்டிக்கிறதுக்கு ஹெல்ப் எல்லாம் இருக்கிறது. அதுக்கு பேர் ஒட்டும் முனைகள்னு பேரு, ஸ்டிக்கி எண்ட்னு சொல்லுவாங்க.
sticky end named so because they form hydrogen bonds with their complementary counterpart. ஒரு ஃபாரின் ஜீன் இந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்றது இதுக்கு காம்ப்ளிமெண்டரியா இருந்ததுன்னா அதோட ஹைட்ரஜன் பிணைப்பின் மூலமாக இணைந்து கொள்ளும் ஒட்டி கொள்ளும். அதுக்கு தான் ஹெல்ப் பண்றவாருக்கு டிஎன்ஏ லிகேஸ் என்சைம்னு பேர். இது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமுக்கு ஒரு ஐடியா. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். So restriction enzyme secreted by the bacterial species only. Bacteria will உருவாக்கப்படும். The main function of restriction enzyme is to cut the invading viral DNA into pieces. பாக்டீரியாவின் உட்புறத்தை நுழைகின்ற வைரஸ் டிஎன்ஏவினை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி செயலிழக்க செய்யும். In genetic engineering, in molecular biology, in DNA recombinant technology, this restriction enzyme acts as a molecular scissor. அதாவது மரபு பொறியியலிலே இணைக்கப்பட்ட டிஎன்ஏ உருவாக்கத்திலே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி என்று அழைக்கப்படுகின்ற நொதியானது மூலக்கூறு கத்தரிக்கோலாக பயன்படுகிறது. Some restriction enzyme has got the ability to cut DNA on both strands in the same place. மேல என்ன ஸ்டாண்ட்ல வெட்டுறாலோ கீழே அதே இடத்துல வெட்டுவா. வெட்டுறப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? அங்க ஃபார்ம் ஆகிற எண்டுக்கு பிளண்ட் எண்ட் சில பேர் மழுங்கிய முனையாக உருவாகும். Some restriction enzyme has got the ability to cut the DNA on both strands on different places. மேல ஒரு இடத்துல கட் பண்ணா கீழே ஒரு இடத்துல கட் பண்ணுவா. அப்ப it will form sticky ends. ஒட்டு முனைகளை உருவாக்கும். ஏன் ஒட்டு முனைன்னு பேர் வந்ததுன்னா ஒரு இடத்துல கட் பண்ணிட்டோம். இப்ப புதுசா ஒரு ஜீனை இந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த நைட்ரோஜினஸ் பேஸோட காம்ப்ளிமெண்ட் அங்க வந்தா அதோட இட் வில் ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஹைட்ரஜன் பாண்ட் மூலமா சேர்ந்து அந்த இடத்துல ஈஸியா ஒட்டிக்கும். அதுக்கு ஹெல்ப் பண்றவாளுக்கு தான் பேரு டிஎன்ஏ லிகேஸ்னு பேர். இது ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் தான். இதை தவிர பாக்கி இருக்கிறது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ வெரி மச்.